அடுத்த கூட்டத்தில் நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேனா என்றது எனக்கு தெரியாது, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது என்று நான் நம்புகிறேன். அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் பேசுனது தான் இவர் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னைய திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஏழை தாயின் பிள்ளைகள் பூரா பேத்தையும் திட்டுற மாதிரி, நீங்க என்னைய திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஓபிசி மணிசங்கர் ஐயர் சமீபத்தில் ரொம்ப பிரபலமானார் இல்லையா, அவர் எதனால காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா விஜய் யாராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மணிசங்கர் ஐயர்கிட்ட வந்து மோடிக்கு விவாதம் நடக்கும்போது மோடி வந்து நான் வந்து டீ விற்று வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீ அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும்போது இவர் ஒரு துர் ஆத்மி அப்படின்ட்டாரு, அதாவது ரொம்ப மோசமான நபர் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்தி விட்டார், நான் ஒரு ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த யூஜிசி கைட்லைன்ஸுக்கு ஓபிசியின் சார்பாக என்ன பேசுகிறாருன்றது தெரியல. அதே பேட்டர்னில் தான் விஜய் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஈவன் பேச்சை நடுவில் பாஸ் பண்ணி அழுகிறது போல் அங்கிட்டும் இங்கிட்டும் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன், 1-2 பேர் தான் அது அழுகை அப்படின்னு அவங்களே நம்புகிறாங்க. பெரும்பாலானோருடைய செய்தியே எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கும் இங்கும் நடந்த விஜய் அப்படின்னு தான் தலைப்பே வைக்கப்பட்டிருக்கு. அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அடிப்படையாக அவருடைய பேச்சில் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்குவதும் திராவிட மரபுகளை வந்து உதாசீனப்படுத்துவதும் தன்னுடைய அறிவின்மையை வெளிப்படுத்துவதும் தான் அவருடைய பேச்சில் முழுமையாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். நம்பர் 1, எதனால் வந்து டெமோக்ரஸியை வந்து மாக்கரி பண்ணுறார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஹீரோ வர்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ ஷுவர் ரோட் டு இவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அரசியலில் பக்தி கலப்பது என்பதும் மோசமானது, அரசியலில் தனிநபர் வழிபாடு கலப்பதும் மோசமானது அப்படின்னு இவர் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே தான் முன்னிறுத்துகிறார். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாரையும் முன்னிறுத்துவது கிடையாது, 2ஆம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்துவது கிடையாது, கொள்கை தலைவர்களையே தப்பாக இவர் பிரசன்ட் பண்றாரு. அதனால தான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன், அகெயின்ஸ்ட் த திராவிடியன் லெகசி, திராவிட மரபுக்கு எதிரானவராக திராவிட அடையாளங்களை வைத்துக் கொண்டே இவர் பேசி கொண்டிருக்கிறார்ன்றது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா ஓப்பனிங்லேயே இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறது கிடையாது, இது தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கும் நடக்கிறது கிடையாது, இது வந்து உங்களுக்கும் எனக்கு நடக்கிறதா அப்படி மாற்றும் போதே அவர் வந்து ஹீரோ வர்ஷிப்பை கொண்டு வந்துட்டு 2வது டெல்லியை தள்ளி வைக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் அண்ணாவை வேற கூட்டு வர்றாரு. அண்ணாவை கூட்டு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மை மக்களுடைய நலன்களை எல்லாம் புனிதமாக கருதி நடப்பதுதான் மக்களாட்சி அப்படின்னு அண்ணா சொன்னதாக சொல்றாரு. அண்ணா 1949 தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்ததில் இருந்து 1969 மறைவு வரைக்கும் எதற்கு எதிராக போராடினார் அப்படின்ற குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருந்திருந்தால் இந்த வார்த்தையை டெல்லியை தள்ளி வைத்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தையை விஜய் பேசி இருக்க மாட்டார். அண்ணாவை இவர் படிக்கிறாரா படிக்கலையான்ற கேள்விக்குள்ள நான் போகவே விரும்பல.